மட்டன் லிவர் ஃப்ரை பண்ணலாமா? கேட்குறதுக்கு மட்டன் லிவரா அப்படின்னு தோணும். ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கை அளவு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நல்லா 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை சேருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கட்டும். கூடவே மட்டன் லிவர் நல்லா க்ளீன் பண்ணி தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மட்டன் லிவர்லேருந்து நல்லா தண்ணி விடும், அதனால் இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நம்ம பெப்பர் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் சேர்த்துருக்கோம், அதனால் பெப்பர் சேர்க்க வேண்டாம். வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோலே அந்த மிக்சியில் இருக்க தண்ணி நல்லா கழுவி ஊற்றினாலே போதும், நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. சூப்பரான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடியாக இருக்கும். இது நல்லா சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.